சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டு கிராமத்தை காணவில்லை என்ற பாணியில் சென்னை அருகே தங்கள் கிராமத்தை காணவில்லை என ஒரு கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிலும் 500 ஆண்டுகள் பழமையான கிராமத்தை ஆவணங்களில் கூட கண்டுபிடிக்கவில்லை என்று பரபரப்பு புகாரை கொடுத்துள்ளனர். என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் கடந்த 1999ஆம் ஆண்டு தனி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட எல்லையில் இருந்த பழஞ்சூர் என்ற கிராமத்தின் ஊராட்சி, வாக்குரிமை, கல்வி போன்றவை திருவள்ளூர் மாவட்டத்திலும், பட்டா, பிறப்பு, இறப்பு போன்றவை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இருந்துள்ளது. இதனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக விரும்புகின்றனர். தங்கள் மாவட்டம் காஞ்சிபுரமா அல்லது திருவள்ளூரா என்ற கேள்வியுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்து வந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தையும் முன்னெடுத்ததாக கூறுகின்றனர். பழஞ்சூர் என்ற வில்லேஜ் எங்க இருக்குது நாங்க கேக்குறோம். பழஞ்சூர் வில்லேஜ் எத்தனை 1999 பப்ளிசிட்டி பண்ணியோ நடைமுறைக்கு வரல. கோர்ட்டுக்கு நாங்க போய் தனியா என் பேர்ல நான் கோர்ட்டுக்கு போயிட்டு 2019 ஆர்டர் வாங்கியும் நடைமுறைக்கு வரல. அதுக்கப்புறம் கண்டம்த கோர்ட்டு போறோம். கண்டம்த கோர்ட்டுக்கு போயிட்டு நடைமுறைக்கு வரல. இப்போ ஜீவோ போட்டு 1999 எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ ஜீவோ போட்டு இன்னைக்கு பழஞ்சூர் என்ற வில்லேஜ் இங்க தான் இருக்குதுன்ட்டு காட்டுறாங்க. ஆனா அரசு அதிகாரிகள் இந்த கெசட்டை பார்த்தாங்களா இல்ல அவங்க நடைமுறைக்கு கொண்டாடுறதுனால தான் எங்க ஊர் மக்களுடைய ஆதங்கம். எனினும் அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை ஏதும் இல்லாததால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழஞ்சூர் வின்சென்ட் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இதில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு பழஞ்சூர் கிராமத்தை திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பூவிருந்தவல்லி தாலுகாவில் இணைக்க உத்தரவு வந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவையும் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டதாக அப்பகுதி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதனால் வின்சென்ட் மீண்டும் 2022ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்த நிலையில் உடனடியாக பழஞ்சூர் கிராமத்தை திருவள்ளூர் மாவட்டத்துடன் இணைக்க வேண்டும் என உத்தரவு பறந்துள்ளது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு பழஞ்சூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியுடன் இணைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இதன் பின்பு வருவாய் கிராமம் பூந்தமல்லி வருவாய் கணக்கில் இணைக்கப்பட்டது. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் மேவலூர் குப்பம் கிராமத்தில் இருந்த பழஞ்சூர் கிராமம் தற்போது பூவிருந்தவல்லி வருவாய் கிராமத்தில் இணைக்கப்பட்டாலும் பழஞ்சூர் என்ற பெயர் இடம்பெறாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மேவலூர் குப்பம் என்ற பெயரிலேயே உள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊரின் பெயரோ திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வருவாய் கணக்கில் மேவலூர் குப்பம் என்றுள்ளது. இதனையும் மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் பல 100 ஆண்டுகள் பழமையான தங்கள் கிராமத்தின் பெயர் மறைக்கப்படுவதாகவும் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டில் கூட பழஞ்சூர் என்ற பெயர் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் உடனடியாக பழஞ்சூர் கிராமத்தை பூந்தமல்லி வருவாய் கணக்கில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், தங்கள் ஊரின் பெயர் வரவில்லை என்றால் பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பழஞ்சூர் கிராமத்தில் இருந்த சொத்துகள் பூவிருந்தவல்லி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் பழஞ்சூர் கிராமம் முறையாக பூந்தமல்லி வருவாய் கணக்கில் இணைக்கப்படாததால் கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவுகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும், இதனையும் பூந்தமல்லிக்கு மாற்றித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பழஞ்சூர் என்றது கவர்மெண்ட் பழஞ்சூர் என்றது கெசட்ல இருக்குது. ஆனா நடைமுறைக்கு இல்லை. சார்பதிவாளர் அலுவலகம் 100-150 வருஷ காலமா பூந்தமல்லி வட்டத்தில் பூந்தமல்லி சார்பதிவாளர் இருந்தது. இப்போ திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சார்பதிவாளர் அலுவலகத்தை 150 வருஷத்துக்கு மேலே இருந்தது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்து போட்டுருக்குறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல இங்கிருந்து அங்கே போனோம்னா 20 கிலோமீட்டர். எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது.